முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல நம்ம இந்த கேஸை பற்றி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, கடந்த ஆண்டு அதாவது 1.25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுகிறார். எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறார். அது ஏன் அப்படின்னா, அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது பணி நியமனத்திற்கு பணம் பெற்றதாக ஒரு வழக்கு, அதை மணி லாண்டரிங் பண்ணதாக ஒரு வழக்கு. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு மிக விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இருப்பினும் அமலாக்கத்துறை கோர்ட்டில் ஜாமீன் வழங்குறதுக்கு முன் வரல. ஸோ அவர் தொடர்ந்து சிறையிலே இருந்து 471 நாட்கள் இன்றோடு நிறைவடையுது. ஸோ இன்றைக்கு அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீனால் விடுவிக்கப்பட்டிருக்கார். இந்த பிணைங்கிறது எப்படி வழங்கப்பட்டிருக்கு, அதனோட நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாயிண்ட் பக்கம் சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். அதில் மெயினாக ஒரு 3 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது, சாட்சிகளை கலக்க முயலக்கூடாது, அதுக்கப்புறம் 25 லட்சம் 2 பேர் சாட்சி கேள்த்து அவங்க ஜாமீன் கொடுக்கணும். அப்புறம் திங்கள் வெள்ளி 2 நாட்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அமைச்சராக தொடர்வதற்கு எந்த ஒரு இதை பற்றியும் அவங்க சொல்லலை நீதிபதிகள். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சென்னை போகிறாரு. இப்போ ஆன் தி வே டு டெல்லி, சென்னையில் டெல்லி போகிறாரு, சென்னையிலேருந்து டெல்லி போகிறாரு. அவர் ஆக்சுவலாக இந்த மெட்ரோ இதுக்கு நிதி கேட்குறக்காண்டி பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாட்களுக்குள்ளாக அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியேற்பார். அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த மட்டும் செந்தில் பாலாஜி கிடைச்ச மிகப்பெரிய ரிலீஃபு. கரூரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொந்த ஊரில் இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு பட்டாசுகளை வெடித்து தமிழகம் முழுவதும் இனிப்புகளை வழங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இது மிகப்பெரிய விழாவை கொண்டாடிட்டு வராங்க. இன்று இரவு இல்லை நாளை காலையில் செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையிலிருந்து வெளியில் வருவார் அப்படிங்கிறத தகவல் கிடச்சிருக்குது. ஸோ இடியோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெறும். அதற்கப்புறம் என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.